நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர். இது வந்து ரொம்ப டேஞ்சர். ஏன்னா இருக்கிறதே வெளியில தெரியாது. ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே கண்டுபிடிக்க முடியும். தூரத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்களா தங்கமான மனுஷங்களாச்சே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் கிட்ட போய் பார்க்கும்போது தான் அவங்க கிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் தெரிய வரும். ஸோ இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பரம்பரையா வரக்கூடிய ஒரு டிஸார்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஜெனடிக் ரீசன். பட் ஸ்டில் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து என்ன ரீசன்னால வருது அப்படிங்கிறதே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மட்டும்தான் முக்கியம். வேற எவனை பற்றியும் எனக்கு கவலையே கிடையாது. யாரை பற்றியுமே கவலை இல்லை. அதாவது குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்களே, இப்போ கணவன் மனைவி குழந்தைங்க, அவங்கள பற்றி கூட எனக்கு கவலை கிடையாது. நான் மட்டும்தான் முக்கியம், என்னுடைய ஆசைகள் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க வந்து ஒரு சைலண்ட் கில்லர், சைலண்ட் டெவில் மாதிரி. கூட இருக்கிறவங்கள வந்து எவிடன்ஸே இல்லாமல் இவங்க தான் பண்ணாங்கங்கிற ஒரு அறிகுறி கூட இல்லாமல் மற்றவங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அதிகமாக வந்து பொறாமை உணர்வு ஜாஸ்தி. எப்பவுமே தன்னை விட மற்றவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படி இருந்தாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை அவங்களால பொறுத்துக்கவே முடியாது. எப்பவுமே நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு நினப்பிலே சுத்திட்டு இருப்பாங்க. எல்லாரும் நம்மளை மட்டும்தான் புகழணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா புகழ்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க செய்யவும் மாட்டாங்க. தன்கிட்ட ஒண்ணுமே இல்லைனா கூட இருக்கிற மாதிரியே காமிச்சுப்பாங்க. தன்னோட இமேஜை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி காட்டுவாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா உள்ள ஒண்ணுமே இருக்காது. ஜஸ்ட் வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுல இருப்பாங்க. அதாவது தனக்குன்னு ஒரு கனவு உலகம், ஒரு கற்பனையிலே மிதந்துட்டு இருப்பாங்க. நான் தான் எல்லாத்தை விட உயர்ந்தவன், என்னை எல்லாரும் புகழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனா உண்மையிலே அந்த மாதிரி அவங்க நடந்துக்க மாட்டாங்க. அவமான உணர்வே சுத்தமா இருக்காது. அதாவது ரோட்ல போய் நின்று எல்லாரும் பார்க்க சண்டை போடுறதுக்கு கூட அவங்க வந்து தயங்க மாட்டாங்க. கூட இருக்கிறவங்க மேல அவங்களுக்கு வந்து பரிதாபமே இருக்காது. இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறோமே, அது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ வேதனைப்படுவாங்க, இப்படிலாம் நம்ம பேசுகிறோமே, அது அவங்கள எவ்வளோ ஹர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வே அவங்களுக்கு வந்து சுத்தமாக இருக்காது. அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக அடுத்தவங்க மேலே பழி சொல்லிடுவாங்க. எல்லா தப்பையும் அவங்க செஞ்சுருப்பாங்க. ஆனால் மற்றவங்க அந்த தப்பை சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி வேகமாக போய் இன்னொருத்தவங்க மேலே பழியை போட்டுருவாங்க. இது வந்து தன்னுடைய தப்பை மறைக்கிறதுக்காகவும் தன்னுடைய இயலாமையை மறைக்கிறதுக்காகவும் அதிகமாக பொய் சொல்லுவாங்க. அதிகமாக மற்றவங்க மேலே பழி சொல்லுவாங்க. மாதிரி அவங்க வந்து எப்போவுமே மற்றவங்கள சந்தோஷமாகவே வச்சுக்க மாட்டாங்க. அவங்க நிம்மதியை கெடுக்கிற மாதிரி என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க தான் செய்கிறாங்கங்கிறது வெளியே தெரியாது. நம்ம ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே புரிஞ்சுக்க முடியும். தங்க தட்டிலே வச்சு தாங்கினா கூட எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அவங்களே வந்து ரொம்ப மோசமாக பேசிடுவாங்க, திட்டிடுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க. உண்மையிலே இவங்களுக்கு வந்து எந்த ஒரு திறமையுமே இருக்காது. ஆனால் இருக்கிற மாதிரியே மற்றவங்க கிட்ட காமிச்சுக்குவாங்க. தன்னை வந்து புகழ்ந்தே பேசிக்குவாங்க. எப்போவுமே நான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு நினப்பு மட்டும் மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த நினப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து நடந்துக்க மாட்டாங்க. எல்லாம் நிறைய வந்து பொய் பேசுறது, மற்றவங்க மேலே பழி போடுறது, இந்த மாதிரியே வந்து நடந்துட்டு இருப்பாங்க. அவங்களால இந்த குணத்தை வந்து மாற்றிக்கவே முடியாது. நம்ம இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால கூட இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ இம்சையாக இருக்கே அப்படின்ற ஒரு கர்ட்டசி இருக்காது. அதுக்காகவாவது நம்ம மாற்றிக்கலாம், இவ்வளோ பிரச்சனைகளை நம்ம வந்து உண்டு பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு வந்து இருக்காது. எப்போவுமே அவங்க ஒரு போலியான கனவு உலகத்திலே அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த உண்மை முகத்தை யாராவது காமிச்சிட்டாங்க அப்படின்னா அதை அவங்களால பொறுத்துக்கவே முடியாது. வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட ஈகோக்கு தீனி போடுற மாதிரி ஒரு 4 பேரை எப்போவுமே கூட வச்சுருப்பாங்க. அதாவது அண்ணன் வாழ்க, அண்ணன் புகழ் வாழ்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க சிறப்பு அம்சங்களெல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி யாராவது புகழ்ந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு 4 பேரை வந்து கூட வச்சுருப்பாங்க. அவங்க பேச பேச இவங்களுக்கு வந்து அப்படியே வானத்தில் மிதக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே வந்து அவங்க அந்த மாதிரி திறமையான ஒரு விஷயங்கள் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. எப்போவுமே வந்து பொய்யாவும் கற்பனையாகவும் மட்டுமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த 4 பேர் கூட இருந்து புகழ்ந்தாங்கல்ல, அவங்களுக்கே ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிடும் இவங்க வந்து ஒரு டம்மி பீஸு, உள்ள ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ அவங்களும் வந்து புகழ்றதை வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னா அதை அவங்களால பொறுத்துக்கவே முடியாது. அந்த 4 பேர் மேலே பழி போடுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, அவங்களையும் டார்ச்சர் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க. அவங்க என்ன ஆசைப்பட்டாலும் என்ன நினச்சாலும் அந்த விஷயங்கள் உடனே நடக்கணும், உடனே எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு பிடிவாதமாக கூட இருக்கிறவங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு என்ன செஞ்சாலுமே அதில் திருப்தி இருக்காது. எல்லாத்தையும் வாங்கி வாங்கி அவங்க அனுபவிச்சுக்குவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஒரு விஷயம் செய்ய முடியாமல் போச்சு அப்படின்னா அதை சுட்டி காமிச்சு கேவலப்படுத்துவாங்க, ரொம்ப அவமானப்படுத்துவாங்க. நீ இதெல்லாம் செய்யறதுக்கு கூட உனக்கு லாய்க்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இது வரைக்கும் ரொம்ப நாளாக அவங்க செஞ்சுட்டு இருந்த விஷயத்த நன்றி உணர்வோடு பாராட்ட மாட்டாங்க. என்னைக்கோ ஒரு நாள் செய்யாத ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப பெருசுப்படுத்தி சண்டை போடுவாங்க. மொத்தத்தில் அவங்க கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கள நிம்மதியாக இருக்கவே விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க.
எல்லா பிரச்சனைகளுக்கும் இவங்க தான் காரணமாக இருக்கும், ஆனால் வெளியிலே தெரியாது. இனிக்க பேசுவாங்க, இவங்களா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நடந்துக்குவாங்க. எல்லார் மேலேயும் ஒரு பொறாம கண்ணோடையே பார்ப்பாங்க. அவங்க யாராவது பெஸ்ட்டாக இருந்துட்டாங்க அப்படின்னா மனசு வந்து பாராட்டவே மாட்டாங்க. அப்படி என்ன பெருசாக பண்ணிட்டாங்க, என்னை விட பெரிய அழகா என்ன, என்னை விட பெரிய திறமை இருக்கா என்ன, அப்படிங்கிற மாதிரியே தன்னை மட்டுமே உயர்த்தி பேசுவாங்க. மற்றவங்களை எப்போவுமே வந்து மட்டும் தட்டியே பேசுவாங்க. கூட இருக்கிறவங்களுடைய வளர்ச்சியை கூட அவங்க தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. தான் வளரணும் அப்படின்ற ஆசையும் பட மாட்டாங்க. கூட இருக்கிறவங்க நல்லபடியாக வளர்ந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னும் ஆசைப்பட மாட்டாங்க. அப்படியே இவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது அவங்க வளர்ச்சிக்கு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போனால் கூட இவங்க எப்படியாவது அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இல்லைனா அவங்க நல்லா வளர்ந்து வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட பேரை கெடுக்கிற மாதிரி இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி தப்பாக சொல்லி வைக்கிறது, அவங்க கம்பெனியில் போய் ஏதாவது இவங்களை பற்றி தப்பாக சொல்கிறது, இல்லை ரோட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் இவங்களை பற்றி தப்பாக சொல்லி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் அவங்க பேரை கெடுக்கிற வேலையெல்லாம் செய்வாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்சிஸ்டாக இருக்கிறவங்க ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க கூட இருக்கிறவங்க தான் ரத்த கண்ணீர் வடிக்கணும். எப்போவுமே அந்த டார்ச்சரையும் அந்த மன அழுத்தத்தையும் கூட இருக்கிறவங்க ரொம்ப அனுபவிப்பாங்க. ஆனால் இவங்க யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. தான் வரைக்கும் பார்த்துக்குவேன், எனக்கு எவனை பற்றியும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சரி, இந்த மாதிரி ஆளுங்களை எப்படி டீல் பண்ணுறது? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்க நார்சிஸ்ட்டு நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம பழக உள்ளுக்குள்ளே க்ளோஸாக வாட்ச் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ அழகாக நடிப்பாங்க, நிறைய பொய் சொல்லுவாங்க. அதாவது தன்னை பற்றி பாசிட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. எனக்கு இது தெரியும், அது தெரியும், நான் இந்த மாதிரி, நான் ரொம்ப கருணை உள்ளவன், நான் ரொம்ப எல்லாருக்கும் இறக்கப்படுவேன், எனக்குலாம் வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு தன்னைத்தானே வந்து பாசிட்டிவாக வெளியில் காமிச்சிக்குவாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்காது. அது சொல்கிற விதம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கள கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிகமாக அவங்களுக்கு காந்த சக்தி இருக்கும். அதாவது பிடிச்சி இழுப்பாங்க. அவங்க விரிக்கிற அந்த வலையில் நம்ம ஈஸியாக விழுந்துருவோம். அதுதான் அவங்களோட மிகப்பெரிய ஒரு டேலண்ட்டே. இதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி தன்னை பாசிட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணாதான் மற்றவங்க வந்து அவங்கக்கிட்ட பழகுவாங்க. அப்போ பழகும்போது அவங்கக்கிட்ட நமக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாத்தையும் பிடுங்கி உறிஞ்சி திவாலாக்கிடுவாங்க. அதிகமாக அதுக்காக என்ன வேணாலும் போய் சொல்லுவாங்க. அவங்க எப்போவுமே இந்த கூட இருக்கிறவங்களுடைய ஆசைகளுக்கும் கனவுகளுக்கும் அவங்க மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. தன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. வேறு யாரை பற்றியும் கவலையே பட மாட்டாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், என்ன தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மாற மாட்டாங்க. அவங்க மாறவே மாட்டாங்க. கூட இருக்கிறவங்க தான் அப்படியே அவங்கள சகிச்சுக்கிட்டு வாழ்கிறதுக்கு கற்றுக்கணும். இந்த மாதிரி நார்சிஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. ஆனால் அதிகமாக அவங்க வந்து வம்புக்கு இழுப்பாங்க. சண்டைக்கு வாடாங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறதுக்கு எல்லா விதமான சூழல்களையும் உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்களோட சரிசமமாக வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்கவே முடியாது. கத்த விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அதாவது நம்மளை பயங்கரமாக டென்ஷன் ஆக்கி டார்ச்சர் பண்ணிவிட்டு நம்மளை பீக்குக்கு கொண்டு போய் நிறுத்திட்டு நம்ம வந்து டென்ஷன் ஆகி கத்தணும், அதில் அவங்க குளிர் காஞ்சிட்டு சந்தோஷமாக இருக்கணும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. உங்கள் மூச்சு தான் வீணாகும். அதனால் தயவு செஞ்சு வாக்குவாதத்தில் ஈடுபடவே செய்யாதீங்க. ஒருவேளை உங்கள் கூட இருக்கவங்க அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு உங்களை டேக் கேர் பண்ணுங்கள். உங்களுடைய முன்னேற்ற பாதைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் லைஃப்பை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாமல், டென்ஷன் ஆகாமல், ரிலாக்ஸ்டாக உங்களுடைய ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சரி, அப்போ இவங்களை விட்டு நம்ம எப்படி தப்பிக்கிறது? ஆக்சுவலாக இந்த அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்களே, அதாவது அடிக்கிறது, திட்டுறது, அப்யூஸ் பண்ணுறது, தப்பாக அவங்கள பற்றி பேசுகிறது, சந்தேகப்படுறது, இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் கூட நம்ம ஈஸியாக வந்துட்டு அவங்கள விட்டு வெளியேறி வந்துடலாம். ஆனால் இந்த நார்சிஸ்ட்டுக்கிட்ட இருந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக வெளியே வந்துடவே முடியாது. விடவே மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் நம்மளே கண்டுபிடிச்சிட்டு ஐயோ இது வேலைக்காகாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம், தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வெளியே வரணும்னு நினச்சா கூட அவங்க விட மாட்டாங்க. விட்டு விலகுறாங்கன்னு தெரிஞ்சா விட மாட்டாங்க. மறுபடியும் கொஞ்சம் பாசமாக இருக்கிற மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவாங்க. நல்லவங்க மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மனசை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எமோஷ்னலாக ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஒன்று அவங்கள விட்டு நீங்கள் வெளியே வந்துடணும். அப்படி இல்லை வர முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யாராவது ஒரு ஃபிசிஷியனுடைய ஹெல்ப்போ சப்போர்ட்டோ நீங்கள் வந்து அணுகணும். இவங்களால பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப மன அழுத்தத்துக்கு போயிடுவாங்க. ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அதிகரிச்சிடும். ஸோ இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட்டு வெளியில் வர்றது தான் ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்து ஒரு டிசைட் பண்ணி ஓகே நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அவங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணுங்கள். ஏன்னா அது மூலமாக அவங்க வந்து மறுபடியும் கொக்கி போடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படியும் அவங்களால முடியல, தோற்று போயிட்டாங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மூலமாக முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும்தான் உங்களை துரத்துவாங்களோ தவிர அதில் அன்பு, பாசம், கருணை அப்படி எதுவுமே இருக்காது.
ஒருவேளை நீங்க இந்த மாதிரி ஒரு நபரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட உடலையும் மனசையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுல தான் அவங்க ரொம்ப வந்து விளையாடுவாங்க. உங்களை ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஆக்குவாங்க.